கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, இந்த நாளுக்கான மாலை நேரம் அண்ணா அப்போஸ்தலனாகிய பவுல் ரோமருக்கு எழுதின நிருபம் 2ஆம் அதிகாரம் 20வது வசனம். ரோமர் 2:20. ரோமன்ஸ் 2:20. பேதைகளுக்கு போதகனாகவும் குழந்தைகளுக்கு உபாத்தியனாகவும் நியாயப்பிரமாணத்தின் அறிவையும் சத்தியத்தையும் காட்டிய சட்டமுடையவனாகவும் எண்ணுகிறாயே. நீ உங்களை பற்றி எப்படி நினைக்கிறீங்கன்னு சொல்கிறாரு. எப்படி? முதலாவது, பேதைகளுக்கு போதகன், அதாவது அறிவில்லாதவர்களுக்கு போதிக்கக்கூடியவராய், அதாவது ஒரு ஞானம் இல்லாத இருக்கிறவங்க, அவங்கள கற்றுக்கொள்ள முடியாதபடி இருக்கிறவங்களுக்கு ஒரு போதகனா. அடுத்து யாரை ஒப்பிடுறாரு? ஒரு குழந்தைகளுக்கு ஒரு வாத்தியார் எப்படி சொல்லிக் கொடுப்பாரோ, ஒரு ஆசிரியர் எப்படி அவர்களுக்கு பயிற்றுவிப்பாரோ, அதுபோல் நான் உங்களை பயிற்றுவிக்கிறேன்னு சொல்லக்கூடிய ஒரு ஆட்களாக நீங்கள் இருக்கிறீங்க. அடுத்து மூன்றாவது என்ன சொல்கிறாரு? நியாயப்பிரமாணத்தினுடைய அறிவையும் சத்தியத்தையும் காட்டிய சட்டமுடையவனாக எண்ணுகிறாயே. எப்படி? நியாயப்பிரமாணத்தில் வரக்கூடிய எல்லா ஆலோசனையில் ஏற்று நடக்கக்கூடிய ஒரு சட்டத்தை வழி நடத்தக்கூடிய ஒரு வக்கீல் போல நீ நடந்து கொள்ளுகிறாயே என்று சொல்லக்கூடிய காரியத்தை கேட்குறாரு. 3 கேள்வி கேட்குறாரு. என்ன? நீ பேதைகளுக்கு போதகன், குழந்தைகளுக்கு வாத்தியார், ஆனால் என்ன, நீ நியாயப்பிரமாணத்தின்படி சட்டமுள்ளவனாக இருக்கிற, ஆனால் என்ன இல்லை, உங்ககிட்ட ஒரு உண்மையான ஒரு பக்தி இல்லை. என்ன? வெளியரங்கமான வேஷம் இருக்கிறது. நீங்கள் வெளியரங்கமாக வேஷம் இருக்கிறது. நீங்கள் மற்றவங்களுக்கெல்லாம் போதிக்கிறீங்க, உங்களுக்கு நியாயப்பிரமாணம் தெரியுது, நியாயப்பிரமாணத்தை சட்டமாக வகையறுக்கக்கூடியவங்களாக இருக்கிறீங்க, எல்லாம் ஒரு பெரிய ஒரு பெருமையில் உங்களை காட்டக்கூடிய அளவிற்கு நீங்கள் எல்லா காரியத்தையும் செய்கிறீங்க. ஆனால் உங்ககிட்ட என்ன இல்லை? ஒரு உண்மையான தெய்வீகத்தன்மை இல்லை. இப்படிப்பட்ட மக்களை பற்றி சொல்லும்போது அப்போஸ்தலனாகிய பவுல் 2 தீமோத்தேயு 3ஆவது அதிகாரம் 5வது சொல்லும்போது என்ன சொல்றாரு? அவர்கள் தேவ பக்தியின் வேஷத்தை தரித்து அதன் பலனை மறுதலிக்கிறவர்களாய் இருக்கிறார்கள். எப்படி? வேஷம் என்ன? தேவ பக்தியோட வேஷம். ஐயோ, இவரை பார்த்தா அப்படின்னு சொல்லக்கூடிய அளவுக்கு இவர் தான் பக்திமான், அவர் போட்டிருக்க உடைய பாருங்க, அவர் பேசுகிற பேச்சை பாருங்க, அவருடைய இதை பாருங்க என்று சொல்லக்கூடிய அளவிற்கு அவங்க ஒரு வேஷம் வைத்திருக்கிறாங்க. ஆனால் அந்த தேவ பலன் எப்படி ஒரு மனுஷனை மாற்றுகிறது என்று சொல்லக்கூடிய அந்த தேவ பலத்தினால் வரக்கூடிய ஒரு பெரிய மாறுதல் அவருடைய வாழ்க்கையில் இல்லாமல் இருக்கிறது. அதனால் அங்கே தேவனுடைய நாமம் தூசிக்கப்படக்கூடியதாக இருக்கிறது. ஏன்னா இஸ்ரவேல் மக்களுக்கு அதைத்தான் கர்த்தர் கொடுத்தாரு. எதற்காக? நியாயப்பிரமாணத்தையும் உடன்படிக்கைகளையும் வாக்குத்தத்தங்களையும் தேவ ஆராதனைகளையும் எல்லா முறைமைகளையும் அவர்களுக்கு கொடுத்தது எதற்காக? இவர்கள் ஆராதிக்கிற தேவன் ஒரு உண்மையுள்ள தேவன், வல்லமையுள்ள தேவன், அவர்தான் நித்திய தேவன் என்று சொல்லி எல்லாரும் அவரை பின்பற்றக்கூடிய மக்களாக இருக்க வேண்டும் என்பதற்காக தான் கொடுத்தது. ஆனால் அவர்களோ அப்படி இல்லை. சரி, இந்த நாளில் இந்த வசனத்தை நம்ம எப்படி எடுத்துக்கொள்வது? நீங்கள் இன்றைக்கு இஸ்ரவேல் மக்களை பார்க்குறோம், அவங்களுக்கு இவ்வளவு சிறப்புரிமைகள் கொடுக்கப்பட்டது. ஆனாலும் அவர்கள் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து முதலாவது முறை வருவதை மறுதலித்து விட்டார்கள். இன்றைக்கும் அவங்களுடைய கண்களில் இன்னும் மறைக்கப்பட்டதாக இருக்குன்னு. ஆனால் இன்றைக்கு இந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கிற எனக்கு அருமையான சகோதரனே, சகோதரியே, நீங்களும் நானும் இஸ்ரவேல் தேச மக்கள்ல, நம்ம புறஜாதி மக்கள். நமக்கு இன்றைக்கு கர்த்தரை குறித்து, கர்த்தருடைய காரியங்களை குறித்த ஒரு பெரிய ஞானம் நம்மக்கிட்ட இருக்குது. அது மாத்திரமல்ல, கர்த்தர் யார் என்கிற ஒரு வெளிப்பாடு நமக்குள்ளே இருக்குது. நமக்கு பரிசுத்த ஆவியானவர் நமக்குள்ளே இருக்கிறாரு. அவர் நம்மளை சகல சத்தியங்களுக்குள்ளேயும் வழி நடத்துகிறார். இப்படி இவ்வளவு ஒரு உயரிய தன்மைகளை பெற்றுக்கொண்ட நம்ம அதற்கு பாத்திரவான்களாய் நடக்கிறோமா? நம்மளுடைய வாழ்க்கை எப்படிப்பட்ட வாழ்க்கையாய் இருக்கிறது? நம்முடைய வாழ்க்கை தேவ பலனை, தேவனுடைய பலத்தினால நான் இப்படிப்பட்ட ஒரு மாறுபட்டவனாய் இருக்கிறேன் என்று காட்டக்கூடியதாக இருக்கிறதா? இல்லை நம்மளுடைய வாழ்க்கை ஒரு வெளியரங்கமான பக்தி வேஷமாக மாத்திரமாக தான் இருக்குதா? நன்றாக சிந்திச்சு பாருங்க. ஏன்னா இஸ்ரவேல் தேச மக்கள்கிட்ட பெரிய பக்தி மார்க்கம் இருந்தது. பரிசேயர்கள்ட்ட அவங்க நீல ஆடைகள் போட்டாங்க, தெருமுனையில் நின்று பிரசங்கம் பண்ணாங்க, எல்லாம் பண்ணாங்க. ஆனால் அவர்கள் ஒரு மனிதனை மாற்றக்கூடிய, ஒரு நல்ல மனிதனாக மாற்றக்கூடிய அந்த பக்தி வேஷம்தான் இருந்துச்சே ஒழிய உண்மையான மாறுதல் இல்லாமல் இருந்தது.
இன்றைக்கு உங்ககிட்ட பைபிள் இருக்கலாம், உங்கள் காரில் இது ஸ்டிக்கர் போட்டிருக்கலாம், ஜீசஸ் லவ்ஸ் யூ. இல்லை நீங்கள் ஜீசஸ் லவ்ஸ் யூ டிஷர்ட் போட்டிருக்கலாம். இல்லை நீங்கள் பைபிள் வைத்திருக்கலாம். இல்லை கோயிலுக்கு சர்ச்சுக்கு போகிறவங்களா இருக்கலாம், காணிக்கை கொடுக்குறவங்களா இருக்கலாம். ஆனால் உங்கள் வாழ்க்கை தேவ பக்தியுடைய வேஷம் இருக்கிறதா, இல்லை பலனுள்ளதாய் இருக்கிறதா? மகா கிருபையும் இரக்கம் நிறைந்த எங்கள் அன்பின் தகப்பனே, இதோ இந்த நல்ல நாளிலும் ஆண்டவரே, நாங்கள் மீண்டுமாய் ஒரு விஷயம் எங்களுடைய வாழ்க்கையை சோதித்து பார்த்து, நாங்கள் வேஷம் தரித்தவர்களாய் இருக்கிறோமா, அல்லது உண்மையான தேவ பலனால் மாற்றப்பட்ட ஒரு சீரமைக்கப்பட்ட ஒரு கணவனாய், மனைவியாய், பிள்ளையாய், பெற்றோராய் இருக்கிறோமா என்பதை சோதித்து பார்த்து, நாங்கள் எங்கு மாற வேண்டுமோ அங்கு மாறி மனம் திரும்ப எங்களுக்கு கிருபை பாராட்ட வேண்டுமாய் இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபிக்கிறோம் வல்ல பிதாவே, ஆமேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. நாம் நாளை காலை தினசரி தியானத்தில் சந்திப்போம். குட் நைட்.